என் பேர் பாபு. ஃபஸ்ட்டு படம் சத்யா. அப்பனிஷ் நான் வேலை பார்த்தேன். பாட்சா படத்துக்கு கார்டு எடுத்து வேலை பார்த்தேன். உங்ககிட்ட எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க மேடம். எங்கள் யூனியன் சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் அசோசியேட். எங்களுக்கு வந்து பரிமாறுற வேலை, சாப்பாடு ப்ரொடக்ஷன் அசோசியேட்னு யூனியன் இருக்குது. அதில் வந்து பரிமாறுற வேலை. ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த், கமல் சார், விஜயகாந்த் எல்லாருக்கும் நாங்கள் வந்து எங்கள் சாப்பாடு சாப்பிட்டு தான் இது வரைக்கும் நல்லா அவங்க ஆர்டிஸ்ட் நல்ல மாதிரியா பொண்டாட்டி கூட கவனிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் கவனிப்போம். எல்லா நாளைக்கு வேலை இருக்காது மேடம். ஒரு 10 நாள் வேலை இருக்கும், ஒரு 10 நாளைக்கு வேலை இருக்காது. இதை வச்சு நாங்கள் வாடகை எடுத்தணும், குடும்பம் வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ண பெரிய பெரிய படங்கள் என்னென்ன படங்கள்? நான் பெரிய படம் பாட்சா படம், சத்யா, புருஷோ, தேவர் மகன், இந்த படம், இந்த ஐ படம், இந்த மாதிரி படம்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன கஷ்டம் நஷ்டம் என்ன இருக்குது? மலையில் ஷூட்டிங் வைப்பாங்க மேடம். மலையில் மணிரத்னம் சார் ஷூட்டிங் வைப்பார். இமயமலையில் ஏறுவோம். இந்த கேரி தூக்கின்னு ஏறி அங்கே எல்லாருக்கும் 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். எல்லாரும் கஷ்டப்படுவோம். ஆர்டிஸ்ட் எடுத்து சேரை போட்டு அதை போட்டு சாப்பாடை போட்டு மறுபடியும் இறக்குவோம். அவ்வளோலாம் சிரமம், பயங்கர கஷ்டம். நாங்கள் ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம்? நாங்கள் போய் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சாவுக்கு எந்த ஆர்டிஸ்டும் வரமாட்டாங்க மேடம். தொழிலாளிங்களுக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. நாங்கள் போய் கேட்போம், இது மாதிரி இறந்துட்டாங்க. எங்கள் தொழிலாளி இந்த ப்ரொடக்ஷன் லேடிஸ் இந்த சாப்பாடு கொடுப்போம். தொழிலாளிகளுக்கு மட்டும் இந்த ஆர்டிஸ்ட்களுக்கு மட்டும் வர மாட்டாங்க மேடம். மற்றவங்களுக்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அங்கே என்ன தொழிலாளித்தனம் நல்ல மாதிரியாக இருக்கணும்னு சொல்கிறேன். அனைவருக்கும் தொழிலாளர் தினத்துக்கு வாழ்த்துக்கள். வந்து இதுதான் முதல்ல பிரிண்டிங். இதுதான் நாங்கள் வந்து இந்த படத்தை, இந்த பழைய படம்லாம் வந்து இது நாங்கள் பிரிண்ட் பண்ணி டெவலப் இது ஃபஸ்ட்டு பிரிண்டிங். இது பிரிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதில் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பிக்சர் வெளியே வரும். அதனால் வந்து இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து 50 வருஷமாக இந்த இது பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் வந்து இன்னும் இருக்குது ஒரே நிமிஷம் ஏவிஎம்ல வந்து இந்த சீன் லேப் தான் இப்போ இருக்குது. ஒரே ஏவிஎம் சீன் லேப் தான், பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதில் பூனெல் வர ஆர்டர்கள் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் பண்ணித்தரோம், பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இதுக்காக அவார்டுக்காக அவங்க இதை இங்கே பிரிண்ட் பண்ணி நாங்கள் பூனாக்கு அனுப்புகிறோம். அது அவங்க வந்து இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வாங்கி டெவலப் பண்ணி சும்மா அந்த ஃபிலிம் அவார்டுகளில் வந்து பழைய எப்போ ஷூட் பண்ணோம் அது வந்து இது டெவலப் பண்ணி படத்துக்கு டிவிக்காக காட்டுறாங்க. அது ஒவ்வொரு மே தினத்துக்காக பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காட்டுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 66 வருஷமாக சினி ஃபீல்டு இருக்குது. அதுலேருந்து 60 வருஷமாக இந்த மிஷின் நாங்கள் டெவலப் பண்ணி இந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். மே தினம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மிஷின் வந்து டெவலப்பிங் மிஷின். அதாவது டார்க் ரூம் வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபிலிம் இதை வழியாக வந்து இதை வந்து காய வச்சு ட்ரை பண்ணி அவுட் எடுக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட் படம் எல்லா படமும் பண்ணிக்கிறோம். சவுண்ட் நைட்டி, ரீரெக்கார்டிங், இளையராஜா மியூசிக் சவுண்ட் கூட இதில் பண்ணியிருக்கிறோம். தியேட்டரில் மிக்ஸ் பண்ணுற சவுண்டு இங்கே டெவலப் பண்ணியிருக்கிறோம். தினமலர் டிவிக்கு வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை. என் பேர் சுனில்குமார். நான் ஃபிலிம் எடிட்டிங் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். 1981 பால் துரசிங் சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக சேர்ந்தேன். அப்போ அந்த படம் வந்து நெஞ்சத்துக்கு இல்லாத டேரக்டர் மகேந்திர சார் படம். அது ஒர்க் பண்ணி நான் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் திரைப்படம் ஒர்க் பண்ணேன். அவர்கிட்டருந்து நான் வந்து பி லெனின் வீட்டு விஜயன் சார்கிட்ட சேர்ந்தேன். அவங்ககிட்ட வந்து நிறைய படங்கள், கங்கை அம்மன் சார் கோழி கூவுது, இதுலேருந்து கொக்கர கோவிலேருந்து எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கு முடிச்சோடனே அடுத்த காலகட்டத்தில் வந்து டேரக்டர் சங்கர் சார் வந்தார். ஜென்டில்மேன், காதலன், அந்நியன், இந்தியன் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். என்ன வித்தியாசம்னா அந்த காலத்தில் வந்து எல்லாம் மேனுவல் ஒரு படம் வந்துச்சுன்னா டே நைட் ஒர்க் இருக்கும், சூப்பர் ஒர்க் இருக்கும். அவன் வீட்டுக்கே போக முடியாது, ஏன்டா இந்த வேலைக்கு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. பிகாஸ் இட் இஸ் எல்லாம் மேனுவல். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து காலகட்டத்தில் சங்கர் சார் முடிஞ்சோடனே இப்போ வந்து ஹரிஷ் சார் படம் வந்தோடனே அதுக்கப்புறம் நடுவில் படம் பண்ணேன். நான் இண்டிவிஜுவல் படம் பண்ணதான் திருட்டு பயலை, சூப்பர் ஹிட் பிக்சரு. அதான் நான் இண்டிவிஜுவல் பண்ணேன். திருட்டு பயலே சேதி கேளடா, திருட்டு பயலே சேதி கேளடா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில். இப்போ வந்து என்னன்னா டெக்னாலஜி மாறி போய் எல்லாம் வந்து ஹெச்டி ஹை டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு வந்தோடனே நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த காலத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா மார்னிங் 4 மணி லென்சர் வந்துடுவார். லென்சர் வரும்போது நம்ம பிஃபோர் நம்ம 3:30 அங்கே இருக்கணும். அப்படி இருந்தது.
ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. திருமல் நேயருக்காக என்னோட மே தின வாழ்த்துக்கள். தொழிலாளர் ஆணையர்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் வாசிச்சு நான் விடைபெறுகிறேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு வாட்டி நானும் லேன் சார் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணவங்க திருவேண்டரம் போயிருந்தோம். திருவேண்டரத்தில் போகும்போது அன்னைக்கு இங்கே பொங்கல். அப்போ அந்த டைரக்டர் சொன்னார், சார் இன்றைக்கி வந்து பொங்கல், நீங்கள் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து வேலை செய்ய வேண்டாம், போய்ட்டு டெம்பிளுக்கெலாம் போயிட்டு வந்துருக்கணும். அப்போ லேன் சார் ஒரே ஒருத்தர் வார்த்தை சொன்னார், நோ திஸ் இஸ் மை டெம்பிள், ஐ வாண்ட் வர்ஷிப் தி டெம்பிள் ஹியர் ஒன்லி சொல்லி நல்லா வாசினார். அந்த வார்த்தை இன்னைக்கு என் மனசில் நிற்குது. ஆசை எல்லை மீறும் போது அணைகளை உடைக்குது திருட்டு, மண்ணும் பொண்ணும் பெண்ணும் தானே மனிதர்களின் திருட்டு, இது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் விடியாத இரு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம், மேதின சிறப்பு நல்வாழ்த்துக்கள். இது ஃபிலிம் எடிட்டிங்கில் நான் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். இது வந்து ஃபிலிம், இது மேனுவலில் பண்ணுறப்போ நாங்கள் பண்ணது. இது வந்து ஃபிலிம் ரோலு. இதில் வந்து இப்போ ஓகே ஆன டேக்கெலாம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணதை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுவாக வந்து ஜாயின் பண்ணி ஓகே ஆனதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இதை வந்து மூவிலால் போட்டு டைரக்டர் பார்த்து மறுபடியும் அதில் எதனா கரெக்ஷன் இருந்தால் அது சொல்லுவாங்க, அதையும் மறுபடியும் நாங்கள் பண்ணுவோம். இது ஓகே ஆன டேக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். எடுத்துகிட்டு டைரக்டர் கொடுக்குற ஆர்டர் பிரகாரம் இது பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி டைரக்டர் பார்ப்பார். பார்த்து அவர் ஓகே சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறமா டப்பிங்க்கு அதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா தான் டப்பிங் முடிச்சு வந்ததுக்கப்புறமா ட்ரிம்மிங் சொல்லி மறுபடியும் ஒரு வெர்ஷன் கட் பண்ணுவோம். அது கட் அதுக்கப்புறமா தான் ரீரிகார்டிங்க்கு எஃபெக்ட்டுக்கு எல்லாமே தனித்தனியாக கொடுக்கும். அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே